எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 255 சரிங்களா. 255க்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா, அதாவது சிங்கிள் நம்பரில் நமக்கு ஏ அண்டு பிக்கு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பர் 2 இல்லைனா 7 இதுலேருந்து ஒரு நம்பரும் சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா பிசி சரிங்களா, இந்த பிசி நம்பர் நமக்கு அங்கே 5 இல்லை. அதான் உண்மை. இன்றைக்கி செம லாஸ் நம்மளுக்கு சரிங்களா. அந்த லாஸை கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு நம்பர் எடுத்துருக்கேன். இது நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு லாஸுக்கு கவர் பண்ணிக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி இந்த லாஸுக்கு கவர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் கொடுக்குற நம்பர் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். போர்டு எந்த போர்டும் சேஞ்ச் கிடையாது சரிங்களா. நம்ம பழைய மாதிரி பழைய ஒரு ட்ரிக்கு இது பாருங்கள். உங்கள் கணக்கோடு வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணணும்பா சரிங்களா. அதே மாதிரி கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா சரிங்களா. அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து உடனே வந்துச்சுன்னா நீங்களும் பார்க்கலாம். பார்த்த உடனே நீங்களும் வின்னிங் எடுக்கலாம் சரிங்களா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 2 7 கொடுத்துருந்தோம். அதில் யாராச்சும் ஆல் போர்டு விளாடுங்க நம்ம 8-3 கொடுத்துட்டோம் சரிங்களா. நம்மளுக்கு 8-3 வரல நண்பா. 8-3 வர வேண்டிய நம்பர் தான். அது ஏன் நம்ம எடுக்கிற நம்பர் ஒரு நாள் மிஸ் ஆகி போயிடுது சரிங்களா. நம்ம கண்டிப்பாக ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8-3 ஒரு நம்பர் வந்து எடுத்துக்கணும். ஆனால் வரல சரிங்களா. சரி விடுங்க பரவாயில்ல. இப்போ நம்ம மார்க் பண்ணுறது எல்லாமே வின்வினோட ரிசல்ட் சரிங்களா. இது வின்வினோட ரிசல்ட் மட்டும் தான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு பழைய ட்ரிக்கு. நம்ம எப்பவுமே ஒரே மெத்தில் போயின்னு இருக்கும்போது நம்மளுக்கு வின்னிங் வந்து மிஸ் ஆகுது. அப்போ இது ஒரு பழைய ஒரு ட்ரிக்கில் போனால் தான் நம்மளுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் சரிங்களா. இப்போ இந்த பழைய ட்ரிக்கில் நண்பா நான் ஒரு மெத்தட் மட்டும் சொல்கிறேன். இன்னொரு நம்பர் நான் ஆல் போர்டு கொடுத்துட்றேன் சரிங்களா. இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அதாவது 416 இந்த ஃபஸ்ட் நம்பர் பாருங்கப்பா. நான் ஃபஸ்ட் ட்ரிக் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும். அது இன்னும் கொஞ்சம் இது லாஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்க்ரீன்ஷாட் கீழே விழுந்துருக்குது சரிங்களா. அப்போ நம்மளுக்கு ஜனவரிலேருந்து அதுக்கு மேலே இருக்கிற 1ஆம் தேதி நான் போட்டு பார்த்துட்டேன். அது பார்த்துட்டு நண்பா பாருங்கள். ஜனவரி பிப்ரவரி அடுத்து மார்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஜனவரி 19 தான் நான் பேஜ் எடுத்துன்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற 1ஆம் தேதி நான் பேஜ் எடுத்து பார்த்துருக்கேன். கம்பல்சரியாக வின்னிங் இருக்குது சரி நண்பா. நான் ஆல் போர்டு மிஸ் பண்ணாமல் கொடுக்குறேன் நாளைக்கு. அதாவது ஆல் போர்டு விளையாடுறவங்க நான் கொடுக்குற போர்டில் விளையாடுங்களா வின்னிங் வரும் சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை நண்பா, இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டு சரிங்களா. வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டோடைய ஃபஸ்ட் நம்பர் வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டு. அதே மாதிரி வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டு நண்பா. வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கட்டம் காட்டுறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 3. அடுத்து நம்மளுக்கு வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 8 சரிங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து வின்வின் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கலர் மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிறேன் சரிங்களா. கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வின்வின் கூட முன்னாடி நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்ம கட்டம் வட்டம் போட்டு இருக்குது. இந்த இருக்கிற நம்பரும் டபுளாக ப்ளஸ் பண்ணுறீங்க. அப்போ இருக்கிற நம்பர் டபுளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4 சரிங்களா. அப்போ இங்கே என்ன வரும், இந்த 1 பாருங்கள், 1 + 1 இந்த இடத்துல 2ன்னு வந்துடும். இப்போ அடுத்து இந்த நம்பர் 7 7 14 14னா 5ன்னு எடுப்போம் நம்ம இந்த இடத்துல. இந்த இடத்துல 3 3 6, இந்த இடத்துல 4 4 8, இங்கே 3 3 6, அடுத்து 3 3 6, அப்போ 8 8 16 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ண 7 சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ எடுத்தோன்னே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட் அக்ஸயா ரிசல்ட் தான் நண்பா. இன்றைக்கி ஆனது அக்ஸயா சரிங்களா. ஏன்னா வின்வினுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து அக்ஸயா நம்பர் சரிங்களா. இப்போ இந்த அக்ஸாவுடைய லாஸ்ட் சி போர்டு பாருங்கள். இந்த 4 எடுத்துமில்ல, இந்த 4 மைனஸ் பண்ணிடுங்க நண்பா. இப்போ புரிஞ்சுக்கலாம் நண்பா. கலர் மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ 4 0 பண்ண 4 சரிங்களா. இப்போ 4 4க்கு பவர் 9. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் ஹிட் ஆகணும். அடுத்த நாள் வின்வினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பார்த்தீங்கன்னா மெயினாகவே பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. ஏன்னா மெயின் இது ஏ போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இங்கே 2 எடுத்து வச்சுருக்கோம். 2ல் இங்கே சி போல் 4 இருக்குது. அப்போ இது மைனஸ் பண்ணிங்கன்னா 4 2 போனால் 2. அப்போ 2க்கு பவர் பார்த்திங்கன்னா 7. இங்கே பவரு அதே நண்பா ஏ போர்டு சரிங்களா. அடுத்து இங்கே 5 இருக்குது. சி போல் பார்த்திங்கன்னா 8 இருக்குது. இது 2 மைனஸ் பண்ணி நண்பா 3 சரிங்களா. இப்போ 3க்கு பவர் பார்த்திங்கன்னா 8. இங்கே பவரு ஏ போர்டு சரிங்களா. இப்போ அடுத்தது இங்கே 6 இருக்குது. சி போர்டில் 0 இருக்குது சரிங்களா. இது 2 மைனஸ் பண்ணால் நமக்கு 6 தான் கிடைக்கும். அப்போ இங்கே ஏ போர்டில் பவரும் இருக்குது மெயினும் இருக்குது சரிங்களா. இப்போ இங்கே பவரு மெயின். அப்போ இங்கே ஏ போர்டு அண்டு பி போர்டு இந்த 2 போர்டு பாஸ் ஆகிருக்கு.
இப்போ இங்கே 8 இருக்குது, இங்கே சி போர்டில் 6 இருக்குது. 8ல் 6 போனால் நண்பா 2 சரிங்களா. இப்போ 2 அந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் சரிங்களா. இங்கே பவரு ஏ போர்டு பாஸ் ஆகுது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இங்கே 6 இருக்குது, சி போர்டில் 2 இருக்குது. இது 2 மைனஸ் பண்ணி 4 சரிங்களா. ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மெயினும் இருக்குது, இங்கே பவர்லையும் பி போர்டு இருக்குது. அப்போ இங்கே மெயினும் இருக்குது, இங்கே பவர்லையும் இருக்குது. ஆனால் எந்த போர்டு? பி போர்டு ஏ போர்டு, இந்த 2 போர்டுலையும் இருக்குது இந்த நம்பர் சரிங்களா. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே சி போர்டில் 6 இருக்குது. அப்போ 6 × 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. அப்போ 0க்கு மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே 0 மெயினாக வந்துடுச்சு. அப்போ இங்கே மெயின், அப்போ பி போர்டு சரிங்களா. இப்போ அதே மாதிரி நாளைக்கு இங்கே 7 இருக்குது, சி போர்டில் 5 இருக்குது. இது 2 மைனஸ் பண்ணி 2 சரிங்களா. அப்போ இங்கே 2, இப்போ 2க்கு பவர் 7ன்னு எடுத்துக்கலாம். அந்த 2 நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பரு. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரவே இல்லை சரிங்களா. ஏன்னா சி போர்டுக்கு வரவே இல்லை. இது எப்படி பார்த்தீங்கன்னா நண்பா சி போர்டுக்கு வரல. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு நம்ம மார்க் பண்ணவே இல்லை. எந்த இதுலையுமே நம்ம சி போர்டுக்கு மட்டும் மார்க் பண்ணவே இல்லை. நம்ம எடுத்து எல்லாமே ஏ போர்டு பி போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகுது சரிங்களா. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது சி போர்டுக்கு வரல. அப்போ ஏ போர்டு அண்டு பி போர்டு இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டா இல்லை பி போர்டா, இந்த 2ல் ஒரு நம்பர் நம்மளுக்கு நாளைக்கு 100% ஹிட் ஆகுது சரிங்களா. இப்போ நான் எடுத்து நண்பா இன்னொரு நம்பர் கொடுத்துட்றேன். ஏன்னா அது முன்னு நண்பா இன்னும் ஒரு அந்த 1ஆந்தேதி பார்த்தோன்னு சொன்னல, அதுலேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 19ஆந்தேதி வரை தான் இருக்குது. அந்த 1ஆந்தேதி வந்து நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு, அது பார்த்துக்கங்க. நான் அப்படியே நம்பர் கொடுத்துட்றேன் சரிங்களா. நம்ம அது இருக்கட்டும், நான் டைரெக்டாக நம்பரே கொடுத்துட்றேன். அது ஏன்னா 1ஆந்தேதிலேருந்து பார்த்தோம்னா இது சார்ட் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு 1ஆந்தேதி ஜனவரி 1லேருந்து அப்படியே மேக்ஸ் போட்டு பார்த்தோன்னா ஒரு நம்பர் வருது. நான் டைரெக்டாக ஒரு நம்பர் கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக தான் நண்பா. நம்ம என்ன எடுத்தோம்? ஏ போர்டு பி போர்டுக்கு 2 நம்ம எழுதிக்கலாம். ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டுக்கு 2 இல்லைன்னா 7 சரிங்களா. இந்த 2 நம்பர் இருக்கட்டும். இப்போ நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 8 நண்பா, 8 இல்லைன்னா 9 சரிங்களா. இந்த 2 நம்பர் நண்பா நாளைக்கு 100% ஒரு நம்பர் ஹிட் ஆகிடும் சரிங்களா. 100% ஒரு நம்பர் ஹிட் ஆகுது சரிங்களா. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 8 9 எப்படி வரணும்னு நினச்சின்னா ஏபிக்கு நிறைய வாய்ப்பு நண்பா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா நம்ம கொடுக்குற ஆல் போர்டு மெத்தட் எல்லாம் இது தான் பார்த்துக்கோங்க. ஏபிக்கு நாளைக்கு இந்த 4 நம்பர்லேருந்து 2 நம்பர் ஹிட் ஆகி தரணும். அது நம்ம என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்டாக தான் நண்பா. எனக்கு ஏ போர்டுக்கு தான் 7, அதே மாதிரி பி போர்டுக்கு 9 நண்பா சரிங்களா. இந்த 79 நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் லாஸ் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இது வேணால் பவரில் வேணால் மேக்ஸிமம் பவர் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான்பா. ஏன்னா 9க்கு பவர் எடுக்காதீங்க சரிங்களா. வேணால் 7க்கு பவர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், 29ன்னு கூட. ஆனால் மேக்ஸிமம் 79ன்னு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை ஒரு வேளை நம்மளுக்கு 8 கணக்கில் இருக்குது சரிங்களா. இந்த 8 வேணும் கூட 78 28 சரிங்களா. இப்போ மெயின் தான் சரிங்களா. இப்போ 8 அப்படின்னா 78, அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு 29, அப்படி இல்லைன்னா 28. இந்த 4 நம்பர் தான் இருக்குது. ஆனால் 4 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா அது மிஸ்ஸே ஆகாது வரதுக்கு இந்த நம்பர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பர். இந்த நம்பர் தான் சரிங்களா. 79 ஏபிக்கு முடிஞ்ச அளவுக்கும் ஒரு 5 செட்டு. நான் எப்பவுமே ஒரு செட் 2 செட் ட்ரை பண்ண சொல்லுவேன். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 செட் ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இப்போ 3 டிஜிட்டில் சரிங்களா. இப்போ என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக தான் நண்பா. ஏவுக்கு 7, பிக்கு 9, அப்போ சி சரிங்களா. சிக்கு பார்த்தீங்கன்னா நண்பா 0லேருந்து சரிங்களா 0 to 9 வரைக்கும் சரிங்களா. இது அப்படியே இறக்காங்க நம்ம சி போர்டு பொறுத்த அளவுக்கு. ஏன்னா என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 79 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு. பி போர்டுக்கு நண்பா எனக்கு சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் சரிங்களா. எனக்கு சி போர்டு சரியாக கிடைக்கல. ஆனால் மேக்ஸிமம் சி போர்டுக்கு வர நம்பரில் பார்த்தீங்கன்னா 1 6 சரிங்களா. 1 6 5 0 வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். 1 6 கொஞ்சம் அதிக வரையும் வாய்ப்பு இருக்கணும்பா சரிங்களா. நான் சி போர்டுக்கு 1 6 தான் எடுத்தேன். ஆனால் எனக்கு ஏபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால நான் எதுக்கு மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் நான் சி போர்டு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 லைனாக இறக்க சொல்லிட்டேன் சரிங்களா. பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு 150 ரூபா நண்பா, ஒரு 200 ரூபாய்க்கு மட்டும் கேம் விளாடுங்க. 79 முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 செட் ட்ரை பண்ணுங்கள். இல்லை முடிஞ்ச அளவுக்கு 5 செட் சரிங்களா. இது வேணும் கணக்கோடு இருந்தால் நண்பா எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. பாருங்கள். முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் கிடையாது. உங்கள் லாஸ் கவர் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும். அதே மாதிரி நான் ஆல் போர்டு கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நண்பா ஆல் போர்டு இந்த நம்பர் தான் சரிங்களா.
8 9 வந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துடும். ஆல் போர்டுக்கு இந்த நம்பர் கண்டிப்பாக வரும். சரிங்களா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆல் போர்டுக்கு 8 இல்லைனா 9 உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒருத்தச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். அது மேக்ஸிமம் 9க்கு வந்து நம்ம ஒரு 90% இந்த 9க்கு சரிங்களா, 9க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90% கொடுங்க கேமுக்குள்ளே. இந்த 8க்கு வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு 10% கொடுங்க. சரிங்களா, நம்ம ஆள் கூட பார்த்தீங்கன்னா 9 கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, சப்போர்ட்டுக்கு தான் 8. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் உங்கள் கணக்கோடு இருந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி யாராச்சும் வீடியோ ஸ்கிப் அடிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் எதுவுமே புரிஞ்சுருக்காது. எனக்கு எல்லாமே கசன்னு எழுதிட்டேன். அதனால் வீடியோ முடிஞ்ச அளவுக்கும் ஃபஸ்ட்டு வேணால் ஒரு 2 நிமிஷம் வேணும் ஸ்கிப் அடிச்சிங்கன்னா, அதிகமாக ஸ்கிப் அடிச்சுன்னா எதுவும் தெரியாது. சரிங்களா, இல்லை வின்னிங் வரலாம் வராது. நான் ஏன்னா வாயிலே அதிகமாக நம்பர் சொல்லிவிடுவேன். நம்ம வந்து சிம்பிளாக கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிக்கு 79 ஸ்ட்ராங்காக இருக்குது. சி போர்டு 0-9 லைனாக இருக்காங்க. 150 ரூபா வரும். 30 ரூபானா கூட 150. ஒரு ஏபிக்கு 79 ஒரு 2 செட்டும், அதுக்கு மாதிரி 78 சப்போர்ட்டுக்கு இருந்தாலும் ஒரு செட்டாச்சும் வச்சுருங்க. சரிங்களா, ஒரு 200 ரூபாய்க்குள்ளே மட்டும் கேம் விளையாடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வின்னிங் எதிர்பார்க்கலாம். சரி நண்பா. சரி நண்பா, எல்லாருக்கும் குட் நைட் நண்பா. பாருங்கள், இந்த கணக்கு உங்கள் கணக்கோடு ஒருத்தவங்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, சரி நண்பா, தேங்க் நண்பா.